முத்திரையன் அப்படின்னு ஒரு குறுநில மன்னருங்க. சோழ மன்னனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னருங்க. அவர் முருக பக்தராக இருந்தார். முருகப்பெருமான் அதாவது பஞ்சலோக சிலை ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். தன்னுடைய அரண்மனையில் ஒரு நல்ல சிற்பியை தேர்ந்தெடுத்து அந்த பஞ்சலோக சிலையை அழகாக செய்து வணங்கி அதை சிக்கல் சிங்காரவேலர் கோவிலுக்கு அர்ப்பணித்தாருங்க. அப்புறம் அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. முருகப்பெருமான் ஆறுமுகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தபதியை தேடினார். ஒரே ஒரு ஸ்தபதி மட்டும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. அந்த ஸ்தபதியிடம் நீங்கள் இந்த மாதிரி ஆறுமுகப்பெருமான் நல்ல ஒரு கற்சிலையில் ஆறுமுகப்பெருமானை மயில் வாகனத்துடன் நீங்கள் வடிக்க வேண்டும், பார்க்குறதுக்கு முருகப்பெருமான் அப்படியே பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாருங்க. அந்த ஸ்தபதி ராப்பகலா ஓம் முருகா சரவணபவா இதெல்லாம் சொல்லி அடுக்கடுக்காக திருமந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கடுத்து திருப்புகழெல்லாம் பாடிக்கொண்டே அவர் நிறைய முருக பக்தராக மாறி அந்த ஸ்தபதி அந்த முருகப்பெருமான் சிலை செய்வதற்கான கல் எங்கே தூய்மையாக கிடைக்கும் அப்படின்னு தேடி ஒரு இடத்துல அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாருங்க. ஏன்னா கல்லையும் ஆண்கல் பெண்கல் அலிக்கல் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ஆண் கல்லாக தேர்ந்தெடுத்து அதை கொண்டு வந்தார். அந்த ஸ்தபதி கொண்டு முருகப்பெருமானுடைய சிலையை வடிக்க ஆரம்பித்தார். 6 முகங்களெல்லாம் அழகாக வடிவமைத்தார். அதே மாதிரி 12 கைகளும் அழகாக வடிவமைத்தார். அதெல்லாம் வடிவமைத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த சிலையிலிருந்து வெப்பம் உஷ்ணம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முத்து முத்தாக வியர்வை துளிகளெல்லாம் வர ஆரம்பித்தது. உடனே அந்த ஸ்தபதிக்கு ஒரே ஆச்சரியம். தன்னுடைய மன்னன் முத்திரையனிடம் போய் சொல்கிறாரு. அவரும் முத்திரையனும் ஓடி வரார். பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஸ்தபதியோட பக்திமயம் அந்த கலைநயம் அதெல்லாம் பாராட்டுறார். அடுத்ததாக மயில் வாகனத்தை வடிக்கிறாரு. அப்படியே தத்ரூபமாக வருது. அதுக்கு அடுத்தது சிலை வடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க, கண் திறப்பாங்க. மயில் மயில் வாகனத்தினுடைய மயிலுடைய கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சந்தேகம், இந்த மயில் அப்படியே முருகப்பெருமானை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஸ்தபதி அந்த மயில் வாகனத்தின் கால்களை எல்லாம் கட்டி போடுறார். அதுக்கடுத்தது அந்த மயில் வாகனத்தின் கண்களை திறக்கிறார். அவர் நினச்ச மாதிரியே அந்த மயில் வாகனம் அப்படியே அந்த ஆறுமுக பெருமானை சுமந்து கொண்டு பறக்க ஆரம்பித்தது. உடனே அந்த மயிலுடைய ஒரு செகண்டு தான் அந்த மயிலுடைய கால்களில் இருக்கக்கூடிய நகங்களை அந்த ஸ்தபதி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த உளியால் ஒரு தட்டினார். உடனே மயில் பறக்காமல் அப்படியே அமர்ந்துடுச்சு. இந்த அற்புதமான முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் செய்யணுமா, அழகாக போங்க. எட்டிக்குடி முருகன், அந்த எட்டிக்குடி முருகப்பெருமான் இவ்வளவு அற்புதமான முருகப்பெருமான், தத்ரூபமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். உடனே இந்த முத்திரையர் அந்த ஸ்தபதிக்கு ஏகப்பட்டதெல்லாம் கொடுத்து அவரை வாழ்த்துறார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் அந்த எட்டிக்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த திருக்கோவில். அதாவது இறைவன் முருகப்பெருமான் அங்கே அப்படியே பேசக்கூடிய வகையில் இருக்கிறார். அதுக்கு பிறகு வள்ளி தெய்வானையும் வடிவமைத்து அங்கே வைக்கிறாங்க. இங்கே முருகப்பெருமானுக்கு காவடி சமர்ப்பிக்கக்கூடிய திருவிழா ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் இங்கே ரொம்ப அருமையாக அனுசரிக்கப்படுகிறது. கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமான் திருவீதி உலாலாம் இங்கே வராருங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான முருகப்பெருமான், கண்கண்ட தெய்வம், கண்கொள்ளா காட்சி, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பரவசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த எட்டிக்குடி முருகன் கோவில் எங்கே இருக்குன்னா, அதாவது நாகை மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து 13 கிலோமீட்டருங்க. சீராவட்டம் பாலத்துக்கு வடக்கே 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஸ்தல விருட்சமே எட்டி மரம் தான். அருணகிரியார் காஞ்சிக்குடி அப்படின்னு இந்த எட்டிக்குடியை அருமையாக பாடியிருக்கிறார். இந்த முருகப்பெருமானை போய் வணங்கினோம்னா அரசு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், வழக்கில் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியம் சீக்கிரமாக கூடி வரத்துக்கான சூழலும் இருக்குதுங்க. இன்றைய தினம் சஷ்டி திதியாக இருக்கிறதுனால எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்குவோம், எல்லா வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.